வா பூமிகா, இந்த மதனை போய் பாத்தியா? பார்த்தேன்க்கா. அக்கா, மச்சானை எப்படிக்கா தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துறது? எனக்கு ஒண்ணு புரியலக்கா, ஒரே பயமா இருக்கு. பயப்படாத, மதனை காப்பாத்துறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். மதன் கழுத்துல தூக்கு கயிறை ஏற விட மாட்டேன். நந்தகுமாரை பிடிக்கிறதுக்கு பல வழியில வலை விரிச்சு வச்சிருக்கேன். எப்படியும் அவன் அந்த வலையில சிக்குவான். சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. அக்கா, ஜெயில இருக்கிற மதன் மச்சானை பார்த்துட்டு மன அமைதிக்காக கோயிலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு போனேன்க்கா. அப்ப அந்த நந்தகுமார் எனக்கு போன் பண்ணோம். சர்வேஷ விரட்டி விட்டுட்டு ஜோதிகாவை எனக்கு கட்டி வச்சாதான் மதன் மச்சானை ரிலீஸ் பண்றதுக்கு எப்படியாவது உதவி செய்வேன், இல்லனா மதன் மச்சானுக்கு தூக்கு தண்டனை உறுதின்னு ரொம்ப கிண்டலா பேசி என்கிட்ட சவால் விட்டாங்கக்கா. நானும் ஒன்னும் சும்மா விடல. நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் செய்ய மாட்டேன், அதுக்கு பதிலா ஜோதிகாவையும் சர்வேஷையும் இப்பவே ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை பார்த்து வயிறறிஞ்சு சாவிடான்னு நானும் பதிலுக்கு சவால் விட்டேன். ஆனா இதெல்லாம் கேட்ட ஜோதிகா ரொம்ப கோவமாயிட்டு நான் ஹனிமூனுக்கு எல்லாம் போலக்கா, அதுக்கு பதிலா நான் நந்தகுமார சந்திக்க போறேன், அவனை எப்படியாவது சாகடிக்க போறேன்னு சொல்றாக்கா. எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி ஹனிமூனுக்கு போக சம்மதிக்க வச்சுட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பயம். ஹனிமூன் போற ஜோதிகாவ ஒருவேளை நந்தகுமார் ஃபாலோ பண்ணி தொந்தரவு கொடுத்தா என்ன பண்றதுன்னு ஒரே பயம்க்கா. அதான் உங்ககிட்ட யோசனை கேட்கலான்னு வந்தேன். அந்த நந்தகுமார் கண்டிப்பா ஜோதிகாவை டிஸ்டர்ப் தான் பண்ணுவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப என்னக்கா பண்றது? ஜோதிகாவையும் சர்வேஷையும் ஹனிமூனுக்கு அனுப்பாம இருந்துடலாமா? இல்ல பூமிகா, அப்படி செஞ்சா நம்ம நந்தகுமாருக்கு பயந்த மாதிரி ஆயிடும். அதனால திட்டமிட்டபடி ஜோதிகாவையும் சர்வேஷையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வை. நந்தகுமாரால ஆபத்து வரதான் செய்யும், ஆனா அந்த ஆபத்துல இருந்து அவங்களை காப்பாத்தணும். அதே நேரம் அந்த நந்தகுமாரியும் கையும் களவுமா பிடிக்கணும். எப்படிக்கா பிடிக்கிறது? என் மனசுல ஒரு திட்டம் இருக்கு, அதுபடி செஞ்சா அந்த நந்தகுமார் கண்டிப்பா பிடிபடுவான். என்ன திட்டம்னு சொல்லுங்க, நான் உடனே செய்றேன். சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இரு. பூமிகா, இந்த தாயத்தை ஜோதிகா கழுத்துல கட்டி விடு. தாயத்தா? தாயத்தை எதுக்கு ஜோதிகா கழுத்துல கட்டணும்? இது பார்த்தாதான் தாயத்து மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்பை கேமரா. இதுக்குள்ள ஒரு மைக்ரோ சிப் இருக்கு, அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இந்த நந்தகுமார் ஜோதிகாவை ஃபாலோ பண்ணி வந்தா அதையும் இந்த ஸ்பை கேமரா ரெக்கார்ட் பண்ணும். வெளி உலகத்துக்கு தெரியாம தன்னை மறைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறானே அந்த நந்தகுமார், அவன் உயிரோட தான் இருக்கான்னு கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் மதன் நிரபராதின்னு விடுதலை ஆக முடியும். அதுக்கு இந்த ஸ்பை கேமரா ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இது ஜோதிகா கழுத்துல கட்டிவிடு. சரிக்கா, நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன். அந்த நந்தகுமார் உயிரோட தான் இருக்கான்னு இந்த கேமரால ரெக்கார்ட் ஆகி என் மச்சான் வெளியே வரணும். அப்பதாங்க எனக்கு நிம்மதி. இதை கட்டி விடுறதுனால மட்டும் எல்லா வேலையும் முடிஞ்சிடாது பூமிகா. இதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை சொல்லுங்கக்கா? சொல்றேன், கேளு. இப்ப நான் சொன்னபடியே கவனமா நடந்துக்க. அப்பதான் அந்த நந்தகுமார கையும் களவுமா பிடிக்க முடியும். புரியுதுக்கா, நீங்க சொன்ன திட்டத்தை ஃபாலோ பண்ணி அந்த நந்தகுமாரை எப்படியாவது பிடிச்சிடுறேன். என் மதன் மச்சானை காப்பாத்துறதுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன்க்கா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். கவனமா இரு.
எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? அக்கா. வாங்க சர்வேஷ், உட்காருங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சர்வேஷ், என்ன? ஜோதிகாவை பத்தி தான் பேசணும். ஜோதிகாவை பத்தியா? என்ன? நான் சொல்ல போறதை கேட்டு தயவு செஞ்சு அதிர்ச்சி ஆயிடாதீங்க. என்ன சர்வேஷ் எதேதோ சொல்றீங்க? ஜோதிகாவை பத்தி அப்படி என்ன பேசணும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் ஜோதிகாவும் ஹனிமூனுக்கு போல. ஏன்? ஜோதிகா அந்த நந்தகுமார கொல்ல போறா. என்கிட்டயே ஜோதிகா அவளோட திட்டத்தை சொன்னா. இத உங்ககிட்டயும் அத்தை கிட்டயும் சொல்ல வேணான்னு வேற சொன்னா. ஆனா என்னால இத மறைக்க முடியல. அதான் உங்களை பார்த்து நேரடியா சொல்லலான்னு வந்த. என்ன சர்வேஷ் இதெல்லாம்? ஜோதிகா அப்படி என்ன சொன்னா? எங்களை ஹனிமூனுக்கு அனுப்புறதா நீங்க சொன்னதை நினைச்சு மொட்டை மாடியில உட்காந்துட்டு இருந்தேன். நான் அந்த நந்தகுமாருக்கு ஃபோன் பண்ணி நீ ஆசைப்பட்ட மாதிரியே எங்க அக்கா எல்லாரையுமே மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என் மதன் மாமாவை ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணன்னு கேட்பேன். கண்டிப்பா அவனும் சரின்னு சொல்லி என்ன மட்டும் ஏதாவது ஒரு இடத்துக்கு தனியா வர சொல்வான். நானும் அங்க போவேன். நீங்க அவனுக்கு தெரியாம என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவன்கிட்ட நான் போய் சேர்ந்த உடனே நான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால அவன் வயிற்றிலே குத்தி அவனை சாகடிக்கணும். இல்லனா துப்பாக்கியால சுட்டு அவனை பொசுக்குவேன். ஜோதிகா மனசுல இப்படி ஒரு திட்டம் இருக்கும் நான் நினைக்கவே இல்ல. இருந்தாலும் அவ திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு அவகிட்ட உறுதியா சொல்லிட்டேன். இல்ல, ஜோதிகா விஷயத்துல உங்க சம்மதம் இல்லாம நான் எதுவும் செய்யறதா இல்லக்கா. அதனாலதான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேங்கா. ஜோதிகா சொன்ன மாதிரி நந்தகுமாரை மீட் பண்ண ஹெல்ப் பண்ணுமாக்கா? ஐயோ, ஏன் சர்வேஷ் ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும், தெரியும்ல? அதுக்காகலாம் பயந்து போய் இருக்க முடியாதுக்கா. அந்த நந்தகுமார் ஆட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லாம போடுக்கா. அந்த நந்தகுமார் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை அடக்கி ஒடுக்காம நானும் ஜோதிகாவும் ஹனிமூன்ல சந்தோஷமா இருப்பேன்னு எப்படி நினைக்கிறீங்க? நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்குக்கா. அந்த நந்தகுமாருக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் சர்வேஷே இல்ல. முதல் வேலையா அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு மதனை நான் உயிரை நான் காப்பாத்த போறேன். அது வரைக்கும் நான் வேற எதை பத்தி யோசிக்கிறதாவே இல்ல. சர்வேஷ், நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது சர்வேஷ். ஆனா நந்தகுமார் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அவனை இன்னும் 48 நாளுக்குள்ள அடிச்சு இழுத்துட்டு வரேன்னு துர்கை அம்மன் மேல ஆணையிட்டு சொல்லியிருக்கேன். அது நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம மனசு குழப்பிக்காம ஹனிமூன் போற வழிய பாருங்க. இல்ல இல்ல, அந்த நந்தகுமாருக்கு நான் ஒரு முடிவு கட்டாம எதுவும் பண்ண மாட்டேன். இங்க பாருங்கக்கா, ஜோதிகாவுக்கு ஒரு நல்ல புருஷனா நான் ஏதாவது பண்ணி ஆகணும். நான் தொட்டு தாலி கட்டின ஜோதிகாவை அவ மனைவி ஆக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறா. இல்ல, சீதையை சிறை வச்ச ராவண மாதிரி அவ்வளவு கொடுமையா நடந்துகிட்டு இருக்கான். அந்த ராவணனை வதம் செஞ்ச மாதிரி நான் அந்த நந்தகுமார வதம் செய்யணும். அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். ஐயோ சர்வேஷ், உங்க மனசுல இருக்கிற கோவம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நான் அதை சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. திட்டமா? அது என்ன திட்டம்? அந்த நந்தகுமார கையும் களவுமா பிடிக்கிற திட்டம். இந்த திட்டத்தை எனக்கு அர்ச்சனாக்கா தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பிளானை மட்டும் நம்ம சரியா செஞ்சிட்டோம்னா அந்த நந்தகுமார் நம்ம கையில மாட்டுவான். அப்புறம் அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு எப்படியாவது மதன் மச்சானை நம்ம காப்பாத்திடுவோம். சரிங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். சர்வேஷ், இந்த திட்டத்தை இப்போதைக்கு நீங்க ஜோதிகா கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன? உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஜோதிகா சொன்ன திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. அந்த நந்தகுமாரோட நடவடிக்கையை நான் கண்காணிச்சு அவனை நிழல் மாதிரி பின்தொடர்ந்து நான் பிடிக்கிறேன். சரியா? சரிங்கக்கா, நான் வரேன். தேவிகா குட்டி, என்னடா சொல்லும் சித்தி அப்படி பாக்குறீங்க?
சித்தியும் சித்தப்பாவும் உன்னை விட்டு வெளியூர் போறோம்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லடா கண்ணா. நாங்க எங்க போறோம் தெரியுமா? அந்த குடிமிக்காரன் நந்தகுமார் இருக்கான்ல, அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற ஒரு திட்டத்தோட தானே 2 பேருமே போறோம். கண்டிப்பா அவனை பிடிச்சிட்டா உங்க அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. செல்லக்குட்டி, எடுத்து வைக்கலாமா? குடு. ஜோதிகா, அம்முக்குட்டி. அக்கா எல்லாத்தையும் பேக் இது பண்ணியாச்சா? அவ்வளவுதான்க்கா. எதையும் மறக்கல? இல்லக்கா. டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சுல்ல? சர்வேஷ், நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி. ஓகே, போலாமா? ஓகே, உங்க ட்ரெஸ்லாம் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். பேக்கை நான் எடுத்துக்கிறேன். கிளம்பலாமா? விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். போலாம். சரி. ஜோதிகா, ஒரு நிமிஷம். என்னக்கா? டேய் நந்தகுமார், இந்த தாயத்துல இருக்கிற ஸ்பை கேமரா மூலமா தாண்டா உன்னை நான் பிடிக்க போறேன். என்னக்கா இது? இது அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணி மந்திரிச்சு வாங்கிட்டு வந்த தாயத்து. நீயும் சர்வேஷும் வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போறீங்க. இது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் அந்த நந்தகுமாரால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீயும் சர்வேஷும் நிம்மதியா ஹனிமூன் போயிட்டு வரலாம். அதனால இதை நான் இப்போ உன் கழுத்துல கட்டி விடுறேன், சரியா? அக்கா, இல்லக்கா, எதுக்கு இதெல்லாம்? அக்கா சொல்ற பேச்சு கேளு. அக்கா சொல்றதை கேளு. எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நீங்க கட்டி விடுங்க. நான் இப்ப கட்டி விடுறேன். அக்கா, நானும் சர்வேஷும் ஹனிமூன் போக போறது இல்லக்கா. அந்த நந்தகுமாரை பிடிக்க ஒரு திட்டத்தோட தான் கிளம்பிட்டு இருக்கோம். அவனை பிடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன்க்கா. இத முதல்லயே சொன்னா நீங்க சம்மதிக்க மாட்டீங்க. அதனால தாங்க ரகசியமா கிளம்பிட்டு இருக்கோம். ஏய் ஜோதிகா, என்ன யோசிக்கிற? ஓகே, சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க, வாங்க. ஏய் வாடா, போங்க. அம்மா கிட்ட போங்க குட்டி. அம்மா கிட்ட வா. வாங்க, வா ஜோதிகா. போலாம். வாங்க. அம்மா, அம்மா, 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹனிமூனுக்கு போறாங்கல்ல? ஜோதிகா, சர்வேஷ், அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏம்மா? பூமிகா, இப்ப இதெல்லாம் தேவையா? உன் புருஷன் ஜெயில தூக்கு தண்டனை கைதியா இருக்காரு. அவரை காப்பாத்துற வழியை பார்க்காம இதெல்லாம் எதுக்கு இப்போ? எனக்கு மனசே சரியில்லைம்மா. அம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாளாவது இவங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்திருக்காங்களா? அந்த நந்தகுமாரால ஓயாம பிரச்சனை வந்து ஜோதிகா ஒரு பக்கம், சர்வேஷ் ஒரு பக்கம்னு தவிச்சிட்டு இருந்தாங்க. இனிமேலே இவங்க அப்படி இருக்கணுமாமா? இவங்களுக்கு நடக்க வேண்டியதை நம்ம நடத்தி வைக்கிறது தப்பாமா? அதனாலதான் இவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் என் மனசு இதை ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன் ஜோதிகா, உன் அக்கா தான் உன் ஹனிமூன் அனுப்புறதுல பிடிவாதமா இருக்கா. உனக்கு புத்தி எங்க போச்சு? இப்படி ஒரு சங்கடமான நிலைமையில உனக்கு ஹனிமூன் போறது தப்புன்னு தோணலையா? மதன் அந்த நந்தகுமாரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அவர் கஷ்டம் எல்லாம் வீணா போய் இப்ப தூக்கு கயிறு அவருக்காக காத்துட்டு இருக்கு. அவரை காப்பாத்த எந்த முயற்சியும் எடுக்காம இப்ப ஹனிமூன் போறதுலாம் தேவையா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. அம்மா, மதன் மாமாவை காப்பாத்துறதுக்காக தான் நானும் சர்வேஷும் ஹனிமூன் போறத நடிச்சிட்டு இருக்கோம்மா. இதை இப்போ உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியல. எங்களை மன்னிச்சிடுமா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த நந்தகுமார் விஷயத்த நான் பாத்துக்கிறேம்மா. என்னம்மா நீங்க? இது பாருங்க, அத காரணமா வச்சு பாவம்மா சின்ன பசங்க அவங்க ஹனிமூன் எல்லாம் தடுக்கிறது சரியில்லைம்மா. சந்தோஷமா நீங்க அனுப்பி வச்சாதான்
அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இங்க பாருங்கம்மா, அவங்கள சந்தோஷமா அனுப்பி வைங்க ப்ளீஸ்மா. இது பாருங்க, பாப்பா கூட சொல்றா பாருங்க, சந்தோஷமா அனுப்பி வைங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. அக்கா, தேவிகாவை பத்திரமா பாத்துக்கோங்க. இவ அதுக்குள்ள டாடா காட்டுற பாருங்க. செல்லும், சித்தி ஊருக்கு போயிட்டு வரேன் சரியா? உனக்கு வரும்போது பொம்மை வாங்கிட்டு வரேன். ஓகே ஓகேவா? பாய் சொல்லுங்க சித்திக்கு. அங்க பாய் சொல்லுங்க. பத்திரமா இருக்கணும். மம்மி கிட்ட போ. வா. பாய். பத்திரமா போயிட்டு வாங்க. ஆண்டி, நாங்க வரோம். நான் போயிட்டு வரேம்மா, பத்திரமா இரு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்கக்கா. பாய் சொல்லு சித்திக்கு. பாய் சொல்லு. பாய். மா, என்னம்மா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல பூமிகா. மா, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நந்தகுமார பிடிக்க ஒரு திட்டம் போட்டு தான் இவங்களை ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். என்ன சொல்ற பூமிகா? ஆமாம்மா, நந்தகுமார பிடிக்க அர்ச்சனா அக்கா என்கிட்ட ஒரு திட்டம் சொன்னாங்க. அதுபடி தான் அக்கா ஒரு ஸ்பை கேமரா வாங்கி அதை ஒரு தாயத்துக்குள்ள மறைச்சு அதை ஜோதிகா கழுத்துல கட்ட சொன்னாங்க. நானும் கட்டி விட்டுட்டேன். ஜோதிகாவும் சர்வேஷும் ஹனிமூன் போறதா நினைச்சு நந்தகுமார் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அவன் வர்றது, ஜோதிகா கிட்ட பேசுறதெல்லாம் அந்த கேமராக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடும். மதன் மச்சான் தன்னை கொன்னுட்டதா சட்டத்தை நம்ப வச்சிட்டு இருக்கிற அந்த நந்தகுமார் இது மூலமா சரியா மாட்டுவான். அவன் உயிரோட தான் இருக்கான்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிடலாமா? அது மட்டும் இல்ல, நான் இவங்களுக்கு தெரியாம அந்த நந்தகுமாரை ஃபாலோ பண்ணிட்டே போவேன். சரியான சமயம் பார்த்து அந்த நந்தகுமாரை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவேமா. அவன் உயிரோட இருக்கிறத நிரூபிச்சு மதன் மச்சான வெளியே கொண்டு வந்துருவேன். இதுக்காக தாம்மா அவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இது எனக்கு தெரியாம போச்சு பூமிகா. இப்பதான் புரியுது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். சர்வேஷ், நம்ம பிளான் படி நான் இப்ப நந்தகுமாருக்கு நான் கால் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. முதல்ல காரை விட்டு இறங்கி தனியா போய் பேசலாம், புரியுதா? சரி. அவர் இருக்காருல்ல. சரி, அழாத. எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? கண்ணத்தோட அண்ணா, அவனை இன்னைக்கு விடக்கூடாது சர்வேஷ். ஓகே, கொஞ்சம் அமைதியா இரு. டிரைவர்ண்ணா, வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்களேன். சரி. கண்ணத்தோட இப்ப கால் பண்ண உனக்கு. ஒரு நிமிஷம், போன் ஸ்பீக்கர்ல போடு. ஜோ தான் ஃபோன் பண்றா. என்னோட டீலுக்கு ஓகே சொல்ல போறான்னு நினைக்கிறேன். பாப்போம். சொல்லு ஜோ. ஹலோ, டீலா? நோ டீலா? டீல் தான். ஜோ
ஜோ, உண்மையாதான் நீ என்னோட டீலுக்கு ஓகே சொல்றியா? சத்தியமா என்னால நம்ப முடியலையே ஜோ. ஆமா, உன் புருஷன் எங்க? இல்ல, நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கேன். சரி, உன்னை எங்க வந்து மீட் பண்ணணும்னு சொல்லு, நாங்க வந்து பாக்குறேன். என்ன ஜோ, ஹனிமூனுக்கு எப்படி ஜோ நீ தனியா கிளம்பி வருவ? நான் உன் கண் பார்வையில படாம மறைஞ்சிருக்கலாம், ஆனா என் கண் பார்வையில இருந்து உன்னோட நடவடிக்கை ஒவ்வொன்றும் கவனிச்சிட்டு இருக்கேன். அதை மறந்துடாத ஜோ. இப்போ நீ உன் புருஷன் கூட ஜோடியா தானே வந்திருக்க? நீ சைலண்டா இருக்கும் போதே எனக்கு புரியுதுடி அது உண்மைன்னு. அதனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். உன் புருஷனை உடனே ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால அனுப்பி வச்சிரு. ஓகே? ஹலோ, என்ன சத்தத்தையே காணோம்? ஜோ, என்ன ஜோ? நான் சொன்ன மாதிரி நீ கேட்டினா உன் மதன் மாமா தூக்கு கயிறுல இருந்து தப்பிப்பாரு. இல்லன்னு வையே தொங்கிடுவாரு. என்ன சொல்ற? இங்க பாரு, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. 5 நிமிஷம் என்ன, அரை மணி நேரம் கூட டைம் எடுத்துக்க. ஆனா முடிவு உன் புருஷன் உன்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போடும், புரியுதா? என்னையவே ஏமாத்துறியா? கட் பண்ணிட்டான். ஐயோ, என்ன பண்றது சர்வேஷ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் இந்த மாதிரிலாம் சொல்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜோதிகா, எதுக்காக நீ இவ்வளவு பதட்டப்படுற? இல்ல அந்த சர்வேஷ், நந்தகுமார நம்ம பிடிக்கணும்னா அவ சொல்ற கண்டிஷனுக்குலாம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொல்ல வரீங்க இப்போ? அதுக்காக உங்களை 300 கிலோமீட்டர் தாண்டி அனுப்ப முடியும்? 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக போறது நான் இல்ல ஜோதிகா. அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞானசம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே, மனசார கொண்டாடுவோம். நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார், கங்க்ராச்சுலேஷன், 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.